ஹாய் மக்களே, வணக்கம். நல்ல ஒரு டேஸ்டியான பரோட்டா சால்னா, அதுவும் கம்மியான விலையில் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி வந்திருக்க இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலசேகரம்புதூரில் இருக்கக்கூடிய ஹோட்டல் குலசை. குலசேகரம்புதூரில் புதுசாக ஒரு ஹோட்டல் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே பரோட்டா வெறும் 7 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு 4 வகையான சால்னாவும் கொடுக்குறாங்க அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னால் அதை கேள்விப்பட்டு இன்றைக்கி இதை சாப்பிட்டே ஆகணும்னு நான் வந்திருக்கிற இடம் தான் ஹோட்டல் குலசை. கடையோட ஸ்பெஷல் ஐட்டமாக பார்த்தீங்கன்னா ஈவினிங்லேருந்து சூப்பு கொடுக்குறாங்க. சூப்பு சாப்பிட்றதுக்காகவே நிறைய பேர் இந்த பிளேஸ்க்கு வராங்க. இந்த ஹோட்டலில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே விறகு அடுப்பில் சமைக்கிறாங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா சால்னா அடிப்பொலியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பரோட்டா கூட கறி அடுப்பில் தான் சமைக்கிறாங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா அந்த சின்ன கடையில் சாப்பிடக்கூடிய டேஸ்ட்டு நமக்கு அப்படியே கிடைக்கும். நீங்கள் தேடி தேடி பரோட்டா சாப்பிடக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மஸ்ட்டு விசிட் இந்த பிளேஸுங்க. இந்த பரோட்டா போட்ட ஸ்டைலை பார்க்குறதுக்கே பார்த்துட்டே இருக்கலாம் போல தான் இருந்தது. இங்கே பரோட்டா 7 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டது. ரொம்ப சின்ன சைஸில் தான் பரோட்டா இருக்குமா அப்படின்னு நினச்சேன். சைஸ்லேயும் சரி, டேஸ்ட்லேயும் சரி, எந்த விதமான காம்ப்ரமைஸும் கிடையாது. கண்டிப்பாக நம்ம கொடுக்குற காசுக்கு இது ஒர்த்துன்னு தான் சொல்லணும். 7 ரூபாய்க்கு பரோட்டா நல்ல சைஸ்லேயே கொடுக்குறாங்க. மட்டும் இல்லாமல் 4 விதமான சால்னா சொன்னீங்களா, அது என்னன்னா சிக்கன் சால்னா கொடுக்குறாங்க, மட்டன் சால்னா கொடுக்குறாங்க, ஆயில் சால்னா கொடுக்குறாங்க, வெஜிடபிள் குருமா கொடுக்குறாங்க. மொத்தம் 4 வகையான சால்னா இருக்குது. நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். பரோட்டா மட்டும் இல்லைங்க, இவங்க மெனுவில் நிறைய ஐட்டம் வச்சுருக்கிறாங்க. சப்பாத்தி இருக்குது, கொத்து பரோட்டா, முட்டை கொத்து பரோட்டா, சிக்கன் கொத்து பரோட்டா இருக்குது, சிக்கன் 65, சிக்கன் பக்கோடா, சிக்கன் பொரிப்பு, அது மட்டும் இல்லாமல் குடல் குழம்பு, குடல் வறுவல் இருக்குது, சிக்கன் கொத்துக்கோழி இருக்குது, ஆம்லேட், ஆஃப் ஆயில், முட்டை வறுவல், முட்டையில் உள்ள எல்லா வகையும் இருக்குது. இன்னும் நிறைய ஐட்டம் இவங்க வச்சுருக்கிறாங்க. நான் நைட்டு வெளியே சாப்பிட்ணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா என்னுடைய சாய்ஸ் பரோட்டா தான். இன்றைக்கி இந்த ஹோட்டலில் பரோட்டா சால்னா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் அந்த அளவுக்குலாம் நான்வெஜ் லவர் கிடையாதுங்க. பட் பரோட்டா சால்னா அப்படின்னா ஒவ்வொரு கடையாக தேடி தேடி போய் கூட சாப்பிடுவேன். ஏன்னா எனக்கு பரோட்டாவில் அந்த அளவுக்கு ஒரு ரைஸு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3 பரோட்டா வாங்கியிருக்கிறேன். முதல்ல வெஜ்ஜு குருமா ட்ரை பண்ணுவோம். வெஜ்ஜு குருமா பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்தது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஆயில் சால்னா அப்படின்னு கேட்டு வாங்கிட்டேன். ஆயில் சால்னா பார்த்தீங்கன்னா கலர் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்தது. டேஸ்ட்டும் அடிப்பொலியாக தான் இருந்தது. அப்படியே முட்டை வறுவல் வந்துடுச்சு. நான் நாகர்கோயிலில் நிறைய ஹோட்டலில் பார்த்துருக்கேங்க. முட்டை வறுவல் கேட்டால் டைம் ஆகும்னு சொல்லிட்டு முட்டை வறுவல் தரவே மாட்டாங்க, ஆம்லேட்டு தான் தருவாங்க. இங்கே நான் முட்டை வறுவல் கேட்டோடனே எனக்கு போட்டு கொடுத்தாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறமா ஒரு சிக்கன் பீஸ் வாங்கி நான் என்னுடைய டின்னரை ஃபினிஷ் பண்ணிட்டேன். டேஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தவித குறையும் சொல்ல முடியாது. பரோட்டா அவ்வளோ கிறிஸ்பியாக இருந்தது. சால்னா எல்லாமே சூப்பராக இருந்தது, பயங்கர டேஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் குலசேகரம்புதூருக்கு வந்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் விசிட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை மக்களே.